இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு போட் நெக்கில் டிசைனர் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்கில் வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துருக்கோம். பேக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்லி பட்டன்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்லீவ் பேட்டர்னோடு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பேட்டர்ன் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஒரு 3 டாட் ப்ளவுஸ் பெல்ட் பீஸ் வச்சு பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து 3 டாட் ப்ளவுஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய கட்டிங் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதுக்கு முந்தின வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பேக் போட்னுக்கு ஃப்ரண்ட்டு வந்து நார்மல் 3 டாட் ப்ளவுஸு. ஓகே, இது வந்து நான் மெயின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அதுக்கு லைனிங் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ மெயின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு ஸ்லீவுக்கு கொடுத்துருந்த பார்டரு. ஸோ இதை தான் நான் வந்து பேக்கில் வந்து போட் நெக்கில் வந்து நான் வைக்க போகிறேன். ஸோ நான் அந்த ஓப்பன் சைடு ஃபோல்டட் சைடு வந்து எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கா, ஓப்பன் சைடு வந்து என்னை பார்த்துருக்க மாதிரி நான் வச்சுட்டு நம்மளுடைய பேக் பார்ட் இருக்கு இல்லையா, லைனிங் ஓடுது, அது இந்த மாதிரி அந்த பார்டரை டச் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த பிளெயின் இருக்கு இல்லையா, ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி நான் வச்சுருக்கேன். எதுக்கு அந்த 1/2 இன்ச் அப்படின்னா, நம்ம வந்து இந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ண போகிறோம், 2 பார்டரையும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் நான் ஸ்லீவ் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். க்ராஸில் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். தென் பட்டிக்கு நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம எப்படி வந்து லைனிங் கட் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக் எடுப்போமோ அதே மாதிரி. ஸோ இந்த பார்டர் எனக்கு வந்து தேவைப்படும். ஸோ அதனால் நான் வந்து நெக்கை வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, நான் வந்து ஒரு வீடியோலையும் மெஷர்மெண்ட் சொல்லி கட்டிங் போட்டேன் அப்படின்னா வீடியோ வந்து நான் உங்களுக்கு டிசைனர் ப்ளவுஸ் காமிக்க முடியாத. ஸோ அதனால வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த பேட்டர்ன் மட்டும் எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே மெயின் ஃபேப்ரிக் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட், பெல்ட் பீஸு, ஸ்லீவ் எல்லாமே வந்து நம்ம கட்டிங் எடுத்தாச்சு. இதோட ஸ்டிச்சிங் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி வந்து இந்த வீடியோவில் நான் ஸ்லீவ் கட் பண்ணும்போது 3.5 இன்ச்சஸ் கேப் லென்த்து கொடுத்துருக்கேன். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன், அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். ஸோ அதை எப்படி கரெக்ட் பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் அதனால் இந்த வீடியோ இதில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ. ஸோ நம்ம வந்து கேப் லென்த் வந்து 34 இன்ச்சஸ்க்கு 3.5 இன்ச்சஸ் சீமோடு சேர்த்து கொடுக்கணும் இல்லையா. நான் 1/2 இன்ச்சு சீமுக்கும் கொடுத்துட்டு 3.5 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் இப்போ நான் அதை எப்படி கரெக்ட் பண்ணுறேன்னு பாருங்க. ஸோ நமக்கு வந்து கேப் லென்த் கண்டுபிடிக்க ஃபார்முலா செஸ்ட் டிவைடட் பை 12 தான் ஃபார்முலா. 1/2 இன்ச்சுங்கிறது ஷோல்டர் ஜாயினிங்க்கு நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயினிங்க்கு சீம் கொடுப்போம். ஸோ 34 சைஸுங்கிறனால 34 சைஸ் டிவைடட் பை 12 அப்படின்னா நமக்கு 2.83 வருது. ஸோ ரவுண்டட் ஆஃப் 3 இன்ச்சஸ் வருது. ஸோ நான் 1/2 இன்ச்சு சீமோடு சேர்த்து 3.5 இன்ச்சஸ் வந்து நம்ம மேலே இருந்து மார்க் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து 3.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு இந்த லைனோட முடிஞ்சிருது. அந்த மேலே உள்ள ஒரு குட்டி 1/2 இன்ச் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு தேவைப்படாது. ஸோ நான் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தேன். நிறைய பேர் கேட்டிங்க இந்த மாதிரி வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு. நமக்கு ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா லைட்டாக வந்து க்ரீஸ் ஆகும், சுருக்கம் வரும். ஸோ அதனால் வந்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கும் வந்து நான் அந்த மாதிரி க்ராஸாக லைன் ட்ரா பண்ணிட்டேன். அதோடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். யூஸ்வலாக நம்ம எப்படி ஸ்லீவ் கட் பண்ணுவோமோ அதே தான், பட் இந்த லைனை ஃபோக்கஸ் பண்ணி நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதில் பண்ண மிஸ்டேக் நான் இதில் கரெக்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ மேலே 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச் கொடுத்துட்டு நம்ம ஒரு கர்வ் வந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மேலே இருக்கிற இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவோட லென்த் எனக்கு 6.75 இன்ச்சஸ் வருது. கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கீழே நம்ம வந்து மேலே உள்ள அந்த 1/2 இன்ச்சை கட் பண்ணிட்டோம். ஸோ நான் அது கீழே பைப்பிங் தான் கொடுக்க போகிறேன், அதனால ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து நாச் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட்டோட கர்வ் எடுப்போம் இல்லையா, ஸோ அதுவும் வந்து லைட் கர்வ் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எதுவும் மிஸ்டேக் பண்ண ஒன்றும் ஒரி பண்ண வேணாம், நம்ம எப்படினாலும் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பேக் பார்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஸோ பேக் பார்ட்டை வந்து நம்ம லைனிங் தனியாக எடுத்துடலாம். மெயின் ஃபேப்ரிக்கை ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போட்லி பட்டன்ஸ் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம், இதோட கான்ட்ராஸ்ட் கலரில் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சாரி வந்து இந்த கலர் தான். ஸோ இந்த கலரில் வந்து நான் பைப்பிங்கும்
போட்லி பட்டன்ஸும் நான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு போட்லி பட்டன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக எப்படி பண்ணணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுபடி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கலர்லேயே நான் வந்து பைப்பிங் த்ரெட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் வந்து நான் 1 இன்ச்சு பயாஸ் பீஸில் நான் பைப்பிங் எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த டிசைனில் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்போடைய சென்டரில் வச்சு இந்த மாதிரி நான் போட்லி பட்டன்ஸை வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஒரு ட்ரையாங்கிள்லையும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவ் தான். இதில் வந்து ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நார்மல் பார்டர் இருந்தாலே ஓகே. அதையும் கூட நம்ம இந்த மாதிரி ஸ்லீவுக்கு வைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்லீவில் வந்து அது யூஷுவலாக எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுறது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம போட்லி பட்டன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கை கீழே தள்ளிட்டு அந்த பட்டன்ஸுடைய எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணாமல் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இன்னொரு ஹாஃப் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு இந்த பிளெயினை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு இது மேலே இது லே ஆகிற மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி நான் ஃபோல்டு பண்ணிவிட்டேன். நீங்கள் ஒரு ஸ்டிச் கூட போட்டுக்கோங்க. நான் ஸ்டிச் பண்ணல, இது காட்டன்கிறதுனால நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணாலே கரெக்டாக இதாகிக்குங்கிறதுனால நான் அந்த மாதிரி மேலே வச்சுட்டு அந்த ட்ரையாங்கிள்ஸும் இந்த ட்ரையாங்கிள்ஸும் சேமாக வந்து மீட் பண்ணுற மாதிரி வச்சு நான் அந்த போட்லி பட்டனை ஒட்டி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டோடைய டிசைன் வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ பாருங்கள், இதுதான் பேக் சைடு. இது நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது தெரியாது, நீட் ஃபினிஷாக தான் இருக்கும். ஸோ இப்போ லைனிங்கோடைய பேக் பார்ட் எடுத்துட்டேன். இதில் வந்து நம்ம ரைட் சைடுன்னு எப்போவுமே பைப்பிங் வைக்கிறதுக்கு முன்னாடி ரைட் சைடுன்னு ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. அது மேலே வந்து நம்ம பைப்பிங்கை வச்சு, இது வந்து இன்விசிபிள் பைப்பிங் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நெக்கில் வந்து நம்ம அடிச்சுக்கலாம். ஸோ நான் இந்த ப்ளவுஸில் வந்து கீழே வேஸ்ட்லேயும் வந்து நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். ஸோ அதுவும் வந்து இன்விசிபிளாக தான் கொடுக்க போகிறோம். ஸோ நான் வேஸ்ட்டு பார்ட்லேயும் அதே மாதிரி அந்த லைனிங்கோட ரைட் சைட்லேயே இந்த மாதிரி த்ரெட் மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நெக்கும் வேஸ்ட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதோடைய ரைட் சைடும் மெயின் ஃபேப்ரிக்கோடைய ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம யூஷுவலாக நெக் அடிப்போம் இல்லையா, நெக் அடிக்கிற மாதிரி நம்ம அடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சென்டரில் போட்லி பட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்கோடைய சென்டர், வேஸ்டோடைய சென்டர், மெயின் ஃபேப்ரிக்கோடைய சென்டர், இது மூணுமே வந்து கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி நம்ம பின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நெக்கை சுற்றி அடிச்சுக்கலாம். அந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டின மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து பைப்பிங் அழகாக நீட்டாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த மாதிரி நல்லா தடவி கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக வேஸ்ட் பாயிண்ட்லேயும் நம்ம அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் த்ரெட்டில். ஸோ எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட்லேயும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம கையை உள்ளே கொடுத்துட்டு திருப்பணும் அப்படின்னா நமக்கு ரைட் சைடு வந்து டேர்ன் ஆயிரும். ஸோ நம்ம மேலேயும் வேஸ்ட் ரெண்டு நெக்குக்குமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இன்விசிபிளாக இருக்கிற மாதிரி நம்ம பைப்பிங் அட்டாச் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்கை ஒட்டின மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, பைப்பிங் ஒட்டின மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்ட்லேயும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கையும் வந்து பதிச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம் இல்லையா, அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து நம்ம பேக்கில் வந்து டாட் பிடிக்கணும். ஸோ நம்ம மெஷர் பண்ணியிருக்க அந்த இடத்துல வந்து பேக் டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம பேக் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இந்த வீடியோவோட ஸ்டிச்சிங் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் பெல்ட்டு, அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டோட கப்பு, அதுக்கப்புறம் அதில் எல்லாம் ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஹூக்கனை பட்டி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நான் நெக்குக்கு மட்டும் வந்து பைப்பிங் கொடுத்துட்டு ரைட் சைடில் வச்சு திருப்பிடுவேன். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹூக் அண்ட் ஐ பட்டி வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட் நமக்கு ரெடி ஆயிடும். ஸ்லீவ் மட்டும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் ஸ்லீவுடைய லைனிங் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டு பார்ட்டு அப்படியே இருக்குது. இதோடைய சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
இதை வந்து நான் 4 ஃபோல்டில் வச்சுருக்கேன் 2 ஸ்லீவையும். சென்டர் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் சென்டராக. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த ட்ரையாங்கிள் பார்டரோடைய இதை கொடுக்க போகிற பேட்டர்ன், அதனால நான் இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ட்ரையாங்கிள் என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்ஸை தான் நான் அதில் கொடுத்தா தான் அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது கான்ட்ராஸ்ட் சாரீ ஃபேப்ரிக் எடுத்து நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் இல்லாமல் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு என்ன லென்த் அண்ட் வித்க்கு வேணுமோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த ட்ரையாங்கிளை விட 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துட்டு கீழே அந்த மாதிரி ஒரு பெல் ஷேப்பில் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு இந்த ட்ரையாங்கிளுடைய லென்த் அண்ட் வித் வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இது வந்து ஒரு 3.25 இன்ச்சஸ் இருக்கா. ஸோ அந்த 3.25 இன்ச்சஸோடைய சென்டர் என்னன்னு நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டரை வந்து இந்த சென்டரில் வர மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதாவது அந்த 3.25 இன்ச்சஸ் வந்து டோட்டலாக நமக்கு அந்த ட்ரையாங்கிளுடைய வித் இருக்கா. ஸோ அதை வந்து இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிட்டேன். தென் அந்த ட்ரையாங்கிளுடைய லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வந்து 3.5 இன்ச்சஸில் வந்து அந்த ட்ரையாங்கிளுடைய லென்த் இருக்குது. ஸோ அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 3.5 இன்ச்சஸ் வித் அண்ட் 3.5 இன்ச்சஸ் லென்த்து கொடுத்துட்டு ஒரு ட்ரையாங்கிளில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக்கை வந்து நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதை கூட பேட்ச் மாதிரி நம்ம கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைனு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் தான் இருக்கா. ஸோ இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து நமக்கு தைச்சு திருப்பணும் இல்லையா, அதுக்கு வந்து நமக்கு சீம் கொடுக்கறதுக்காக நான் உள்பக்கமாக இந்த மாதிரி 1/2 இன்ச்சஸ் நான் கொடுத்துக்கிறேன். இது வெளிப்பக்கம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வெளிப்பக்கமாக நம்ம ஒரு 1/2 இன்ச்சஸ் கொடுத்துக்கலாம். அந்த 1/2 இன்ச்சில் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பும் போது நமக்கு அந்த நம்ம எடுத்த மெஷர்மெண்ட் அளவுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்லீவில் லைனிங்கில் வந்து 2 பீஸும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஃப்ரண்ட் நாச்சும் ஒன்று மீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டுலேயும் நான் வந்து ரைட் சைட் நோட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் பைப்பிங் வைக்கும்போது ரைட் சைட்னு ஒரு சைடை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி நான் பைப்பிங் வைக்கிறேன். ஸோ எங்கெங்கே நான் டர்ன் பண்ணுறனோ அந்தந்த இடத்துல பைப்பிங்கில் வந்து ஒரு கட் கொடுத்தா மட்டும்தான் அந்த பைப்பிங் த்ரெட்டு வந்து நீட்டாக திரும்பும். ஸோ நான் கட் கொடுத்துட்டு அந்த டேர்னிங் எல்லாம் கட் கொடுத்துட்டு நான் திருப்பிக்கிறேன். ஓகே, இப்போ நான் லைனிங்கில் ரைட் சைடில் வச்சு திருப்பி எடுத்துட்டேன். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கையும் அதோட ரைட் சைடில் வச்சு இந்த மாதிரி அந்த ஷேப்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் த்ரெட்டை ஒட்டி. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் கொடுத்துட்டு டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பைப்பிங்கை ஒட்டின மாதிரி நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சுற்றி வர பதிச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து 2 ஸ்லீவுக்கும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம நீட்டாக அழகாக பண்ணியாச்சு. ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த பேட்டர்ன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதில் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து பேப்பர் கேன்வாஷ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த டிசைனை வந்து ஸ்டிச் பண்ண டிசைன் இது மேலே அப்படியே வச்சு இந்த கேன்வாஷ் 2 ஃபோல்டில் வச்சுருக்கேன். 2 ஸ்லீவ்க்கு வேணும் இல்லையா, அதனால இதை இந்த மாதிரி வச்சுட்டு நான் இதை வந்து பாருங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்த பீஸ் இதை. ஸோ இதை நான் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை சுற்றி வந்து ஒரு 1/2 இன்ச்சு சீம் கொடுத்துக்கிறேன். நம்ம உள்ளே வச்சு தைக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக இதோடைய சென்டர் எடுத்துக்கலாம். சென்டர் எடுத்துகிட்டு கீழே இந்த மாதிரி ஒரு பெல் மாதிரி ஒரு ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வேணும்னா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நான் எனக்கு கொஞ்சம் கர்வாக நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் ஒரே மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ 2 ஸ்லீவுக்கு 2 கேன்வாஷ் எடுத்தாச்சு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பெல் ஷேப் மாதிரி கிடைக்கும். ஓகே, இதை வந்து நான் லைனிங்கில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் இப்போ வந்து பார்டர் அந்த ட்ரையாங்கிள் இருக்குல்லையா, எனக்கு அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது அந்த ட்ரையாங்கிள். நான் அயன் பண்ணி எடுத்துட்டேன் இதை. ஸோ இப்போ அந்த பார்டர் வந்து எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது, அதனால நான் அது கூட லைனிங் அட்டாச் பண்ணி நான் வச்சுக்கிறேன். இப்போ அந்த பெல்லுடைய கேன்வாஷை வந்து அப்படியே நான் லைனிங்கில் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன்.
ஏன்னா நம்ம வந்து பைப்பிங் வந்து ரைட் சைடு வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம், அதாவது கேன்வாஷ் இல்லாத சைடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த மாதிரி மேலே. அதனால நான் அதை ட்ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம பைப்பிங்கை வந்து இந்த பெல் ஷேப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நான் போட்லி பட்டன்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். நான் ஒரு 3 போட்லி பட்டன்ஸ், ஸோ இது சென்டர், இந்த மாதிரி 2 சைட்லேயே ஒரு 1 இன்ச் 1 இன்ச் கேப் விட்டுட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பைப்பிங் த்ரெட் எந்த பக்கம் இருக்கோ அதே மாதிரி தான் அந்த பாலும் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் பார்டர்லேயும் வந்து லைனிங் அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு கேன்வாஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப் பார்டரில் தெரியும், அதனால. ஸோ இதை வந்து கரெக்டாக அந்த ட்ரையாங்கிளுடைய மிட் பாயிண்ட் இருக்க மாதிரி நான் பின் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மலாக ஒரு ஃபேப்ரிக்கில் பண்ணுறீங்கன்னா இவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் வேணாம், ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஷேப்க்கு 3.5 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நாச் பண்ணி டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டின மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்லீவ்க்கு இந்த பேட்டர்ன் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை வந்து இதுக்கு அடியில் இந்த மாதிரி வச்சுட்டா, ஸோ இந்த ட்ரையாங்கிளை வந்து சென்டராக நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நம்ம வந்து பின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பின் பண்ணிவிட்டு அந்த சுற்றி வர நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், இந்த பேட்டர்ன் வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. நீங்கள் ஓவர்லாக் பண்ணுவீங்க அப்படின்னா கூட அந்த பேட்டர்ன் நம்ம ட்ரையாங்கிள் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஓவர்லாக் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதே மாதிரி நம்ம 2 ஸ்லீவும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக நம்ம வந்து இப்போ பின்னாடி பாருங்கள், உள் பக்கமாக நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் கார்னரில் எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம 2 ஸ்லீவும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணியிருப்போம், அது 2ஐயும் ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்லீவும் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் நெட்டட் ப்ளவுஸ் வந்து போடுறேன், சம் மோட்டிவ் வச்ச மாதிரி போடுறேன். ஸோ பாருங்கள், நம்ம வந்து நீட்டாக அழகாக பேக்கில் வந்து போட் நெக் வச்சுட்டு பைப்பிங் கொடுத்து ஸ்லீவும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ எனக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த டிசைன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க.